அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியம் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு விஷன் லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரம் ஒழுங்குபடுத்தியுள்ள மூவ் ஃபார் யுவர் மைண்ட் என்ற இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வந்துள்ள அனைவரையும் மனமாற வரவேற்கின்றேன். மனித வாழ்வு இயந்திரத்தனமாய் மாறிப்போனதாலோ என்னவோ உள்ளங்கள் துருப்பிடித்துத்தான் போய்விட்டன. இயந்திரங்களின் துருப்போக்கிட எண்ணெய் விடலாம், உள்ளங்களின் துருப்போக்கிட என்னதான் வழி? அது பற்றிய கலந்துரையாடல்களை இன்று நடாத்துவதற்கு நாடறிந்த பிரபல உளவியல் ஆலோசனை நிபுணர்களான திரு அஸ்மியா ஷஹீத் சார் அவர்களையும் திரு வஹாப் ஹனீஃபா சார் அவர்களையும் அழைத்தனர். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்மியா சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பேசுறது கேக்குறியா சார்? இல்ல எனக்கு சவுண்ட் கேட்கல ஃபோஷனா சிஸ்டர். அதான் இப்ப கேக்குதா சார்? ஓகே. எஸ், ஓகே சார், நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் சார். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு விஷன் லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரம் ஒழுங்குபடுத்தியுள்ள மூவ் ஃபார் யுவர் மைண்ட் நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றேன். மனித வாழ்வு இயந்திரத்தனமாய் மாறிப்போனதாலோ என்னவோ உள்ளங்கள் துருப்பிடித்துத்தான் போய்விட்டன. இயந்திரங்களின் துருப்போக்க எண்ணெய் விடலாம், உள்ளங்களின் துருப்போக்க என்னதான் வழி? கலந்துரையாடலாம் இலங்கையின் முன்னணி உளவியல் ஆலோசனை நிபுணர்களான திரு அஸ்மியா ஷஹீத் சார் அவர்களையும் திரு வஹாப் ஹனீஃபா சார் அவர்களையும் அழைக்கின்றேன். சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், அனைவருக்கும் குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப உள ஆரோக்கியம் பற்றி கதைக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு வளவாளர்கள் இப்போ வந்திருக்கிறோம். அந்த வகையில எனக்கு தரப்பட்ட தலைப்பு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாடி அண்ட் மைண்ட், உடலுக்கும் உள்ளத்துக்கும் இடையிலான உறவு. அந்த ஆரம்பிக்கிறவங்க சொன்னாங்க உள்ளம் துருப்பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி. அது உண்மைதான். அப்ப உள்ளம் துருப்பிடிச்ச காரணத்தினால மனித வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம், மிக அவலங்களை தான் காண்றோம். அதாவது சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, எந்த நேரமும் டென்ஷனும் இயந்திரத்தனமான உணர்வுகளோடு தான் மனிதன் வாழ. இப்ப ரோட்ல டிரைவ் பண்ணவே இப்ப பயமா இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வாராரு, எந்த விதமான சிந்தனையும் இல்லை, மூட்டிட்டு போறாரு. அவ
அந்த வாகனத்தை ஓட்டுறவங்களுக்கு இடையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா எந்த விதமான ஒரு ஃபோக்கஸும் இல்லை. இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா அண்மை காலங்களாக எக்ஸிடென்ட் ஒரு பக்கம் வாகனத்தை ஓட்டுநருக்கு உள்ள பிரச்சனை, ரெண்டாவது பாதசாரிகள் பாதையில போறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை. அப்ப அநியாயமான சாவுகள் சொல்றாங்க வந்து யுத்தத்துல செத்ததை விட இப்ப எக்ஸிடென்ட்ல சாகிறது கூட. நமக்கு இப்ப பயமா இருக்கு. இது வந்து வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகல, யார் எந்த சந்தர்ப்பத்துல ஒரு பைக் முன்னால வந்து முழுமோ அல்லது யாராவது மனுஷர் வந்து மோதி கொள்வாங்க பார்த்து இத பாக்குற நேரம் நாங்க பாக்குற இந்த பாடி மைண்ட பற்றிய அல்லது உள்ளத்தை பற்றிய நாலேஜ் வந்து மிகவும் குறைவாக கொண்டிருக்கு. விஞ்ஞானம் முன்னேறிக்குது, தொழில்நுட்பம் முன்னேறிக்கிறது உண்மைதான். ஆனா மனிதன் வாழ்றதுல பெரிய பிரச்சனை இருக்கு. சொல்லுவாங்க மனிதன் வந்து பறவையை போல பறக்கிறது கற்றுக்கொண்டான், மீன்களை போல நீந்திரத்தை கற்றுக்கொண்டான். ஆனா மனுஷனா உலகத்துல வாழத்தை கற்றுக்கொள்ளல. இது காரணம் என்ன? பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்குது. வந்து இந்த உள்ளம் உடல் இது தொடர்பான நாலேஜ் ஒன்று இல்லை. அப்ப இந்த வாரத்துல வந்து இப்படியான ஒரு நாலேஜ மிக தெளிவாக மிக சரளமாக தரலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில தான் எனக்கு தரப்பட்ட தலைப்புல நான் கதைக்க போறேன். அப்ப நாங்க பார்ப்போம் இந்த பாடிக்கும் மைண்டுக்கும் இடையிலான என்ன கனெக்ஷன் இருக்குது, என்ன தொடர்பு இருக்குது பார்த்தோம்னு சொன்னா முதலாவது நாங்க பாடியை பார்ப்போம். பாடின்றதை நாங்க சொல்றோம், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாடி வந்து கம்போஸ்ட் ஆஃப் ஹெட், ட்ரங்க் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லிம்ப்ஸ் என்று சொல்றோம். அதாவது எல்லாருக்கும் தெரிந்த பக்கத்துல படம் ஒன்று போட்டிருக்கிறோம். ஏன்னா ஹெட் ஒன்று இருக்குது, ஏன்னா உடம்பு ஒன்று இருக்குது, அப்புறம் கை கால் எல்லாம் இருக்குது பாடி. அப்ப இதுக்குள்ள நாங்க போய் பார்க்கணும். இட் ஹேஸ் நம்பர் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஏன்னா எத்தனையோ அங்கங்கள் தொகுதிகள் அதுக்குள்ள இருக்கு, படத்தை பார்த்தாலே. அப்ப இதை பத்தி ஒரு நாலேஜ் ஓரளவு இருக்குது சமூகத்துல. ஆனா நாங்க பார்க்க போற இந்த மனசை பத்திய நாலேஜ் தான் மிக குறைவு. யோசிச்சு பாருங்க. இல்ல மனசை பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னால மனம் எப்படியானதுன்றத மேல போட்டீங்க. அதுக்கு முன்னால மனசை பத்தி நாங்க பார்த்தோம்னா மைண்ட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். எங்களோட மனசும் அதனுடைய தொழிற்பாடுகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் மைண்ட் இஸ் நாட் விசிபிள். ஏன்னா மனசு எங்க இருக்குதுன்னு உங்களை கேட்டா என்ன சொல்ல போறீங்க? இந்த பார்ட்டிசிபென்ட் கிட்ட நான் மனச எங்க இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? யாருக்காவது ஆன்சர் இருக்குதா? மனச எங்க அவங்களோட மனசு இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? செட் பாக்ஸ்லயும் சொல்லலாம், என்னது அவங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். யாராவது இருக்கிறீங்களா சொல்றதுக்கு? நான் சொல்றேன் மைண்ட் இஸ் நாட் விசிபிள். கண்ணால பார்க்கலாம் இருக்கு. சரியா? எல்லாரும் மனசு இருக்குதான் ஏற்றுக்கொள்றீங்களா? முதல்ல அப்படி பார்ப்போமே. செட் பாக்ஸ்ல உங்களுக்கு போடலாம் மனசு இருக்குதா இல்லையா? எஸ் நோண்டா நோண்டு போடலாம். டைப் பண்ணுங்கப்பா உங்களோட செட் பாக்ஸ்ல மனசு இருக்குதா இல்லையா. இருக்கிறவங்க எஸ் போடுங்க, இல்லையா இல்ல நோண்டு போடுங்க. எங்க எஸ் ரைட். என்ன எனக்கு விசிபிளா காணல 7 மெசேஜஸ் வந்திருக்கு. ஓகே குட். அப்ப மனசு இருக்குதுன்னு சொல்றீங்க. எங்க இருக்குதுன்னு கேட்டா அடுத்த பிரச்சனை வந்து எங்களுக்கு சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க இங்க காட்டுறாங்க ஹார்ட், இதுக்குள்ளதான் மனசு இருக்குதுன்னு சொல்லி. சில பேர் வந்து இங்க காட்டுறாங்க பிரெயினுக்குள்ளதான் மனசு இருக்குதுன்னு சொல்லி. சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாங்க பிரெயினுக்குள்ளதான் மனசு இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா மனப்பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பிரெயினுக்கு தான் அவங்க மருத்துவம் செய்யறாங்க. அப்ப இந்த வகையில நாங்க பாக்குற நேரம் இன்னும் கன்ஃபியூஸ் தான். அண்மை காலத்துல பிரான்சிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறாரு வந்து ஹார்ட்டுக்குள்ள சின்ன பிரெயின் ஒன்றிக்குதுன்னு சொல்லி. இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் நாங்க சொல்றோம் வந்து இன்னும் மைண்ட் இஸ் நாட் விசிபிள்.
இட் ஹாஸ் மென்டல் ப்ரோசஸ் சொல்றோம். இந்த மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நாங்க பார்க்கும் போது அதால நாங்க யோசிக்கிறோம், ஞாபகத்துல வச்சுக்கொள்றோம், ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், ஆர்கியூ பண்றோம், ரைட், டிபேட்டிங் அல்லது ஆர்கியூமெண்ட். அத மாதிரி நாங்க சொல்றோம் பெர்செப்ஷன் என்று சொல்றோம், புல காட்சி என்று சொல்றோம். இது எல்லாமே மனசுக்குள்ள இருக்குதான் வருதுன்னு இப்ப சொல்றாங்க. இருந்தாலும் மனசு எங்களால சரியா எக்ஸாக்ட்லி சொல்ல இல்லாம இருக்கு. இதனாலதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் நாங்க பாக்குறோம் அவர் சொன்னார் மனசை மூணா பிரிச்சார். மனசு அவருக்கு அதாவது விஷுவலா காட்ட இல்லாம போனாலும் கூட அவர் இருக்குதுன்றதை எக்ஸெப்ட் பண்ணிக்கொண்டு 3 பகுதியா பிரிக்கிறார். அதுல 2 பகுதி இங்க இருக்குது. ஒன்று மேல் மனசு, அன்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனசு. அப்ப பொதுவாக மனித ஞாபகத்துல நாங்க சொல்றோம் 5% தான் மேல் மனசுல இருக்குது, மற்ற எல்லாமே ஆள் மனசுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ஆள் மனசை பத்தியே நாலேஜ் ஒன்று இல்லை. ஆனா இதுதான் நாங்க சொல்றோம் ஸ்லீப்பிங் ஜாயன்ட், தூங்கி கொண்டிருக்கிற பூதம். அப்ப இந்த பூதம் வெளியே வரும்போதுதான் மனுஷனுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சைக்காலஜி சொல்லுது. அதாவது இந்த பூதத்துக்குள்ள என்ன இருக்குது, எங்களோட சிறுபிராய அனுபவங்கள், துஷ்பிரயோகங்கள், டிசையர்ஸ், ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், எங்களுக்கு செய்யப்பட்ட கொடுமைகள், டார்ச்சர், சித்திரவதைகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அப்ப இதை நாங்க வச்சுட்டு தான் உலகத்தை வாங்க முடியும். அப்ப இதை எப்ப நாங்க வெளியே கொண்டு வரோமோ அப்பதான் எங்களோட ப்ராப்ளம் சொல்லலாம். அப்ப இந்த பேசிக்ஸ்ல, இந்த அடிப்படையில நாங்க சைக்காலஜி என்ன செய்யுது, இந்த பாடியை மைண்டையும் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆய்வு செய்யுது. அது சைக்காலஜில என்ன சொல்ல வர, நாங்க சைக்காலஜில நாங்க சொல்றோம் பாடி அண்ட் மைண்ட் cannot act independently. அதாவது உள்ளமும் உடலும் தனியா இயங்க இயலாது, செயற்பட இயலாது. cannot act independent, both are inseparable from each others. அப்ப எல்லாம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்த ஒன்றாகத்தான் இருக்குது, செப்பரேட் பண்ண இயலாததான் இருக்குதுன்னு சொல்லி சைக்காலஜி இப்ப சொல்லுது. அப்ப நான் சொல்லுவேன் பொதுவா நான் என் கிளாஸ்ல இதுக்கு விளக்கம் கொடுக்க போல நான் சொல்றது உடலும் உள்ளமும் என்றது நகமும் சதையும் போல. அதுக்கு இந்த தம்மை நாங்க எடுக்கலாம், பெருவிரல எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பாருங்க, இந்த பக்கம் பெருவிரல ஒரு நகம் இருக்குது, மறுபக்கத்துல சதை இருக்குது. இப்ப நான் நகத்துக்கு மிகவும் கடுமையாக ஒரு அடியை போட்டேன்னு சொன்னா இந்த சதை வலிக்கும், அந்த சதைக்கு அடிச்சேன்னா நகம் வலிக்கும். இதை போலத்தான் பாடிக்கும் மைண்டுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப். ரெண்டு ஒன்றோட ஒன்று இருக்குது. ஒன்றுல ஏற்படக்கூடிய பாதிப்பு அடுத்ததுல தாக்கத்து செல்லும். நகத்துல பாதிப்பு வந்தா சதையில பாதிப்பு செல்லும், சதையில ஒரு பாதிப்பு வந்தா நகமும் வலிக்கும். இதை மாதிரி உடலும் உள்ளமும் என்றது பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அப்ப இந்த வகையில இந்த மனசுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன செய்யுது, உடல்ல பிரச்சனைகள் வாரதாக சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட். இந்த பாருங்க, இது ஒரு பாடி, ஹியூமன் பாடி நாங்க இங்க எடுக்கிறோம். இதை பாருங்க, ஒருத்தருங்க மனசுல மன அழுத்தம் நாங்க சொல்றோம். மனசுல ஒரு பிரச்சனை கோளாறுல நாங்க சொல்றோம் டிஸ்ட்ரெஸ் அல்லது ஸ்ட்ரெஸ் சொல்றோம், மன அழுத்தம். நீங்க பாருங்க, இதுல உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வர காட்டி வார உடல் பிரச்சனைகள். அப்ப ஸ்ட்ரெஸ் என்றது உடல் பிரச்சனையா இல்ல இல்லையா, எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு மனப்பிரச்சனை. அப்ப மனப்பிரச்சனையில முதலாவது பாருங்க என்ன சொல்றோம், டிக்ரீஸ் புரோட்டீன் எல்லாம் குறையும். அதே மாதிரி கடைசியான வேர்டை பாருங்க, எலர்ஜிக் சிஸ்டம், இம்யூனோ அண்ட் எலர்ஜி சிஸ்டம் டிசேபிள் ஆகும். அப்ப என்ன எங்களுக்கு அலர்ஜி வரும். மறுபக்கத்துல நான் சொல்றோம் இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இன் பிளட் ஃப்ளோ அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ். அப்ப ஸ்ட்ரெஸ் என்ன சொல்றோம், கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். இங்க அடுத்த பாருங்க, சப்ரஸ் இம்யூனோ சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுன்னு சொல்றோம். இன்னொரு பக்கத்தை நாங்க சொல்றோம் இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர் என்று சொல்றோம். என்னது, பிபி, ஏன்னா பிளட் ப்ரெஷர் கூடும் சொல்றோம். ஃபாஸ்டர் பிளட் கிளாட்டிங், அதாவது ரத்த உறையிற சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்குதுன்னு சொல்றோம். இதனால தான் சில பேர் பெரலைஸ் ஆகுறாங்க, பார்வை இழக்கிறாங்க, பேச்சு வருது இல்ல,
நாங்க பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, ஸ்வில்லிங், ஈட் அண்ட் பெயின், வலிகள், சூடாய்க்கிறது எல்லாம் பாடிக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் கடைசியா நீங்க பாருங்க, இன்க்ரீஸ் ஸ்டொமக் எசிட்ஸ். அப்ப இன்க்ரீஸ் ஸ்டொமக் எசிட்ஸ் கூடினா என்ன ஆகும்? நாங்க சொல்றோம் கெஸ்டைட்டிஸ். அப்புறம் மறுபத்து பாருங்க, இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் சுகர். அப்ப பிளட் சுகர் என்ன ஆகுது? கூடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் இடையிலான அந்த உறவை காட்டுறதுக்கு ஒரு உளப்பிரச்சனையை பேஸ் பண்ணிக்கொண்டு நாங்க சொல்றோம். அப்ப கொலஸ்ட்ரால் கூடுது, சுகர் கூடுது, பிரஷர் கூடுது, கேஸ்ட்ரிக் கூடுது, ரேசஸ் வருது, எங்களோட இம்யூனோ சிஸ்டம் குறையுது, இப்படி எல்லாமே ஆகும். அப்ப இதுல சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் வந்து, இந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் எவ்வளவு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. அப்ப அதனால அப்ப உள்ளத்தை நாங்க பக்குவமா வச்சு கொள்றது மூலமா உடலை பாதுகாத்துக்கிறோம். ஆனா உடல்ல பிரச்சனை வராம இருந்தால்தான் உள்ளத்தையும் பாதுகாக்கும். திடீர்னு உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்குது, எங்களுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், கால் உடைஞ்சி போகுது, காலை கலட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. இப்ப என்ன உடல் பிரச்சனை மட்டுமா? அது என்ன நடக்குது? அவருக்கு பெரிய வேதனையாகும், கவலையாகும். எப்படி நான் சொந்த ஊருக்கு போறது? அடுத்தவன் என்னைய பார்த்தா காலில்லாதுன்னு சொல்ல போறான், என் இமேஜ் எவ்வளவு டேமேஜ் ஆக போகுது என்றெல்லாம் நாங்க திங்க் பண்றோம். அப்ப இதை எதை காட்டுது வந்து, ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் வந்து சைக்காலஜில பாதிப்பு செலுத்து. எங்களோட பாடியில வர ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன செய்யுது? எங்களோட மென்டல் அல்லது மைண்ட்ல பிரச்சனையை தருது. உங்களோட இந்த வீடியோ ஆஃப் பண்ணா சரி. அப்ப நாங்க பாக்குறோம், இதுதான் இந்த பாடி அண்ட் மைண்ட் ரிலேஷன்ஷிப் பண்ணி நாங்க சொல்றோம். அதே மாதிரி இப்ப நாங்க சொல்றாங்க சைக்காலஜில சொமட்டோஃபார்ம் டிஸார்டர்னு சொல்றோம். மனசால வரக்கூடிய உடல் பிரச்சனைகள். இது 5ஆ பிரிக்கிறாங்க. சோமடைசேஷன், பாடி டிஸ்மோர்பிக் டிஸார்டர், ஹைப்போகாண்ட்ரிசஸ், கன்வர்சன் டிஸார்டர், அது மாதிரி பெயின் டிஸார்டர். ஸ்ரீலங்கால ரிப்போர்ட் சொல்லுது வந்து more than 65% ரிப்போர்ட் வந்து விஷால் உங்களோட வீடியோ ஆஃப் அனுப்போங்க. ரைட் ஓகே. அப்ப வந்து இப்ப சொல்றான் ஸ்ரீலங்கால more than 65% வந்து அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் ஆகிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க வந்து, அப்ப எத்தனையோ ரிப்போர்ட் செய்யறாங்க, பிளட் டெஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி நாங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதுல 65% மேற்பட்டவங்களோட வந்து ரிப்போர்ட் வந்து நார்மலா இருக்கு. ஆனா அப்படியே அந்த ரிப்போர்ட் எடுக்கிறவங்களோட பிரச்சனையும் அப்படிதான் இருக்கு. தலைவலி என்று தலையை எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, ஸ்கேன்ல எல்லாம் நார்மல், ஆனா தலைவலி இருக்குது. நெஞ்சு வலின்னு ஸ்கேன் பண்றாங்க, இசிஜி எடுக்கிறாங்க, எல்லாம் நார்மல், ஆனா வலி இருக்குது. வயிற்று வலின்னு வயிற்று ஸ்கேன் பண்றாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து நார்மலா இருக்குது, ஆனா வயிற்று வலி இருக்குது. ஏன் காரணம்? பிரச்சனைங்க மனசு இல்லை. இதைத்தான் நாங்க சொல்றோம் சொமட்டோஃபார்ம் டிஸார்டர்னு சொல்றோம். அப்ப இப்படி இது மட்டுமல்ல, நிறைய உள்ள நோய்கள், டிப்ரெஷனா இருக்கலாம், ஸ்கிசோஃப்ரெனியாவா இருக்கலாம், இதெல்லாம் நாங்க பார்க்கும் போது வந்து அது உள்ளத்தால வார பிரச்சனைகளாகத்தான் நாங்க பார்க்கணும். அப்ப அதனால சமூகம், இந்த வளர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த உள்ளத்துக்கும் உடலுக்கும் இடையிலான உறவை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க எவ்வளவு நேரம் பார்த்தா வந்து உடலண்டா என்ன, உள்ளமெண்டா என்ன, அது ரெண்டுக்கும் இடையிலான உறவு என்னதுன்னு சொல்லி இப்ப நாங்க பார்ப்போம் இந்த பாடியை ஹவு டு பேலன்ஸ் பாடி அண்ட் மைண்ட். இந்த உள்ளத்தையும் உடலையும் நாங்க எப்படி பேலன்ஸ் பண்றது, அல்லது சிம்பிளான வார்த்தையில சொல்ல போனா வந்து ஆரோக்கியமா இருக்கிறது. நம்பர் 1 நாங்க சொல்றோம் நியூட்ரிஷன் ஃப்ரம் நேச்சுரல் ஃபுட். அதாவது போசாக இயற்கையான உணவுகள் இருந்து நாங்க போசாக பெற்றுக்கொள்ளணும். இது முதலாவது விஷயம். ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் வருது, ஆர்டிபிஷியல் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நிறைய வருது. இதெல்லாம் குடிக்க குடிக்க நாம் இன்னும் நாங்க சைக்காலஜிக்கலி பிசிக்கலி வீக் ஆகும், சைக்காலஜிலையும் வீக் ஆகும். ரெண்டாவது நாங்க சொல்றோம் கிளீனினஸ், பாத்திங், நல்ல சுத்தமாக நாங்க இருக்கணும், குளிக்கணும். சேஞ்ச் பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட். எங்கட
அப்ப நாங்க மனசை ஆரோக்கியமா வச்சுக்கொண்டு உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா எங்கள்ட சூழலை நாங்க வந்து பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப என்ன சொல்ல வரோம் இங்க வந்து அந்த பார்க்குற எங்களோட என்வாயன்மெண்ட் வந்து பிளசண்டா இருக்கும், எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்க சொல்றோம் வந்து இந்தியாவில் ஒரு பிரபலமான ஒரு பேரு ஞாபகம் இல்லை, கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய நிபுணர் வந்து சொல்றாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க வந்து ஹார்ட் அட்டாக் வராமைக்கு என்ன செய்யும்? ஹாப்பி ஆயிருங்கன்னு சொல்றாரு. அப்ப ஹாப்பி ஆயிக்கிறதுக்கு என்ன தேவை? நியூட்ரிஷன் உள்ள ஃபுட், நேச்சுரல் ஃபுட் தேவை, சுத்தமா இருக்கிறது தேவை, அது மாதிரி எங்களோட என்வாயன்மெண்ட்டை சேஞ்ச் பண்றது தேவை. ஏன்னா வீட்டுக்குள்ள நாங்க டெய்லியும் வெளியே போயிட்டு வரோம், ஒரே வீட்டுக்குள்ளதான் வருவோம். வருஷத்துக்கு 365 நாள் வெளியே எங்கேயும் போகலைன்னா ஒரே வீட்டுக்குள்ள வந்து பார்க்க நேரம் கர்டன் அதே மாதிரி தான் இருக்கு, சோர்ல அடிச்ச பெயிண்டும் அதே மாதிரி தான் இருக்குது, அந்த செட்டி இருந்த இடத்துல தான் இருக்குது, அலுமாரி வச்ச இடத்துல தான் இருக்குது. இப்ப எங்களோட மூட் மனசு என்ன, மனித உள்ளம் வந்து ஆசைப்படுது கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சேஞ்ச் ஆயிருக்கணும். ஆனா அது ஒன்றுமே இல்லை. இங்க நாங்க சொல்றோம் வந்து உங்களோட சூழலை நீங்க பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணலாம். அதாவது திங்க் பாசிட்டிவ். எதையுமே கொஞ்சம் சந்தேகத்தோட பயத்தோட நாங்க வந்து யோசிச்சோம்னு சொன்னோம். இப்ப இந்த நாள் நாங்க கிளைண்ட்ஸ் பார்க்கிறோம். நம்ம கிளைண்ட்ஸ்ட பிரச்சனை என்னது? அவங்களால வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறார். என் வைஃப் எனக்கு அநியாயம் செஞ்சிருவாவோ, என் ஹஸ்பண்ட் காலை வாரிடுவாரோ, என் டீச்சர் நேர்மை இல்லாம நடந்து கொள்வாரோ, என்னோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ, பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, பிள்ளைகள் வந்து தங்களுக்கு அநியாயங்களை செஞ்சிடுவாங்களோ. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? சூழல்ல அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்கள். இதனால அவங்க நெகட்டிவாவே திங்க் பண்றாங்க. அப்ப நெகட்டிவா திங்க் பண்ற நேரம் என்ன நடக்கும்? எங்கட லவ் ஹோமோன், டோபமைன், சந்தோஷ ஹோமோன் வந்து சைக்காலஜில சொல்றாங்க வந்து அந்த ஹோமோன் குறைஞ்சு கொண்டே போகும். அப்ப இந்த டோபமைன், லவ் ஹோமோன், ஹாப்பி ஹோமோன் வந்து குறையிற நேரம் என்ன நடக்கும்? நாங்க பிசிக்கலி சைக்காலஜிக்கலி மட்டுமல்ல பிசிக்கலி நாங்க வீக் ஆகும். அப்ப இந்த பேசிஸ, இந்த அடிப்படையை மாத்த தான் நாங்க சொல்றோம் வந்து திங்க் பாசிட்டிவ். அது மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ், ஸ்போர்ட்ஸ், லெஷர். இப்ப ஜிம் வந்திருக்கு, ஜிம். அப்ப நாங்க கொஞ்சம் நேரத்தை அதுல நாங்க கழிக்கிறோம். இப்ப நாங்க நிறைய பேர் நோயாளி ஆகிக்கிறோம், நான் கூட. ஏன் காரணம்? நாங்க வந்து இந்த எக்ஸசைஸ், இந்த பிசிக்கல் லெஷர் டைம் என்றத ஜென்மத்திலையும் வந்து நாங்க கவனிக்க இல்லை. நம்ம வேலை, நம்ம ஜாப், நம்ம மாற்றம், நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் இருந்தோம். இப்ப நோய். இப்பதான் யோசிக்கிறோம் வந்து இதை ஆரம்பத்துல பண்ணியிருந்தா நான் இன்னும் ஆரோக்கியமா இருந்திருப்பேன்னு. இன்னொரு இந்தியால டாக்டர் கிட்ட கேட்கிறாங்க வந்து ஹார்ட் அட்டாக்க வந்து நிறுத்துறதுக்கு 2 வார்த்தையில நீங்க சொல்லுங்க, என்ன செய்யலாம்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, 2 எழுத்துலயே அவர் சொல்றாரு, நடங்கன்னு சொல்றாரு. அப்ப இதைத்தான் இங்க நாங்க சொல்றோம். அப்போ ஒரு நாளைக்கு 15-20 நிமிஷம் ஒருத்தர் நடப்பான அவங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சாத்தியமே இல்லை என்பது மருத்துவ உலகம் சொல்லுது. அப்ப நாங்க எங்களோட பாடியையும் மைண்டையும் பேலன்ஸ்ல வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இதை நாங்க ஃபாலோ பண்ணணும். அதனால சஃபிஷியன்ட் ஸ்லீப். இப்ப என்ன நடந்துக்கு? இதெல்லாம் டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம். ஏன்னா நாங்க ஜெனரேஷன் பீட்டான்னு இப்ப சொல்றோம். அப்ப ஜெனரேஷன் ஜீல நாங்க டிஜிட்டலுக்கு உள்ளாகினோம். ஜெனரேஷன் ஹெல்ப்பால வந்து இன்னும் கொஞ்சம் எடிக்ட் ஆகிடும். இப்ப ஜெனரேஷன் பீட்டா இப்ப நாங்க சொல்றோம் வந்து இப்ப டிஜிட்டல் வித் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நாங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆகிடும். இப்ப என்ன நடக்குது? எங்களுக்கு தூங்க முயலுமா? நாங்க எத்தனை மணிக்கு தூங்குறோம்? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம் வந்து நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி. யாராவது இந்த இதுல இருக்கிறீங்களா வந்து 9 மணி 9:30 மணிக்கு தூங்குறவங்க? எனக்கு தெரியாது. எல்லாரும் தூங்குறது ஆஃப்டர் 12, 1, 2. இப்ப என்ன? இப்ப உடலுக்கு என்னாவும் தீங்கு வர மாதிரி அது மனசையும் பாதிக்கும். அப்ப நாங்க சொல்றோம் சஃபிஷியன்ட் ஸ்லீப்பிங். அதே ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஏண்டா ஆன்மீகம், இறைவனோடு உள்ள தொடர்பு நாங்க வந்து சரியாக அதை மெயின்டைன் பண்ணேன்னு சொன்னா, விக்டர் பிராங்கல் சொல்றாரு மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்றோம். அந்த கேப்
எங்களோட ஸ்பிரிச்சுவல்ல கேப் வரப்போல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி. அப்ப இதை நாங்க எங்கட இந்த இலங்கை சமுதாயத்துல நாங்க இந்துக்கள், முஸ்லீம்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் இருக்கு. எங்க எந்த அளவு தூரத்துக்கு நாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் அப் பண்றோம். இப்ப சொல்லுங்க எஸ்கியூ, முந்தைய ஐக்யூ வந்துச்சு, இன்டெலிஜென்ட். ரெண்டாவது இக்யூ, இமோஷனல் இன்டெலிஜென்ட். இப்ப கதைக்கிறாங்க எஸ்கியூ, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ட். இது எல்லாத்தையோட பவர்ஃபுல். ஆனா எங்ககிட்ட அது இல்லை. இப்ப என்ன செய்யுது? இது பிரச்சனை நாங்க பார்க்கணும். அதனால நாங்க சொல்றோம் வந்து எங்களோட ஆன்மீக பக்கத்தை நாங்க விருத்தி செஞ்சு கொள்ளணும். டெவலப் பண்ண ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். இப்ப நாங்க ஜாப் செய்யற நேரம் நிறைய இடங்கள் ஏச்சி வாங்குறோம், ஒழுங்கு இல்லை. ஏன்? அந்த ப்ரொஃபஷனல் தொழில்வாண்மையான திறன்கள், அதுக்குரிய திறன்கள் நாங்க வளர்க்கல. ஒரு பிரச்சனை. டைம் மேனேஜ்மெண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை. சொல்ல சஃபிஷியன்ட் ஸ்லீப்பிங் இல்லைன்னா லேட் ஆகி நாங்க எழும்புவோம், லேட் ஆகி வாஷ் பண்ணுவோம், லேட் ஆகி அயன் பண்ணுவோம். இப்ப என்ன ஆகும்? எல்லாமே என்ன சொல்ற அப்செட்டா தான் நீங்க அப்ஸ் அண்ட் டவுன். அப்போ ஆஃபீஸுக்கு போன வேலை லேட், வேலை நீட் இல்லை, அவசரமா செய்யறதால மிஸ்டேக் விடுவோம், பெரிய ப்ராப்ளம். அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் எங்கட இதுக்கு. அப்ப எங்கட டைம் மேனேஜ்மெண்ட். வீடுகள்லையும் இப்ப பிரச்சனை தானே. ஏனோ தான் நம்ம சமையல் எதையாவது சமைக்கிறோம், லேட்டாக சமைக்கிறோம். இப்போ இதனால டேஸ்ட் இல்லை, அதுல வந்து பிரார்த்தனைகள் இல்லை, இப்போ பிரச்சனை வரும். அப்ப இதற்கு அப்பால போய் பாடியே மைண்ட் எங்களுக்கு பேலன்ஸ் பண்ண இயலாட்டி தான் நாங்க சொல்ற வந்து கவுன்சிலர் கிட்ட போறோம். அதுக்கு அங்கால போறோம்டா சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரும். அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க பாக்குறோம் வந்து இந்த பாடி அண்ட் மைண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து நாங்க ரொம்ப பாசிட்டிவாக வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் எங்களோட லைஃப்ல ஹாப்பியாக எங்களுக்கு வாழையிலுமான மட்டுமல்ல, எங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கும் வந்து இது உதவியா இருக்கு. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏராளமான மனநோய்கள், ஏராளமான உடல் நோய்கள், இவற்றை எல்லாத்தையுமே நாங்க சந்திக்க வேண்டி வரும் இந்த பாடி அண்ட் லைஃப், பாடி அண்ட் மைண்ட் அல்லது மைண்ட் அண்ட் பாடி ரிலேஷன்ஷிப்பை வந்து முதலாவது புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது. ரெண்டாவது வந்து அதை பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது. மூணாவது அக்கறையே இல்லாம இருக்கிறது வந்து பாரதூரமான பின்விளைவுகள் தரும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக வேண்டி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சார் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சார் அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே நான் கேக்குறேன். ஓகே சார், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷால்லா அப்ப அதுல கண்டினியூவாக நாங்க இன்ஷால்லா இன்னும் ஒரு சில விஷயங்களை நாங்க கதைப்போம். அந்த வகையில சார் மிச்சம் எங்களோட பாடி அண்ட் மைண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத மிக தெளிவாக சொன்னாங்க. இன்ஷால்லா இப்ப நாங்க வந்துட்டு அதாவது இன்னமும் ஒரு சில விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். அதாவது எங்களோட மென்டல் ஹெல்த்தை நாங்க சரியாக வச்சு கொள்றதுக்காக வேண்டி எப்படி எங்களோட பாடி மூவ்மெண்ட்டை நாங்க அமைச்சு கொள்ளலாம், அதுல அந்த ஹார்மோன்ஸ் எப்படி தொழிற்படுதுன்றத ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ஒரு சம்மரியாக ஞாபகப்படுத்திட்டு இந்த ப்ரோக்ராமை நாங்கள் முடிச்சு கொள்வோம் இன்ஷால்லா. அப்ப அந்த வகையில நான் இந்த ப்ரெசன்டேஷனை நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டைம் தாங்க. ஓகே ஓகே நாங்க இந்த தலைப்பு பார்ப்போம். அதாவது மூவிங் ஃபார் மென்டல் ஹெல்த்ங்கிறது தான் இந்த விஷயம். அதாவது
இலங்கையில நிறைய ஆய்வுகள் நடந்துக்குது. அந்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக இந்த யங் அடலசன்ஸ் சொல்லி சொல்றது 10 - 19 வயசு வரைக்கும் இருக்கிறார்கள் அடலசன்ஸ் சொல்லி சொல்றாங்க. யங் சில்ட்ரன் அல்லது யங்ஸ்டர்ஸ் சொல்லி சொல்றது, யங் பீப்புள் என்று சொல்றது வந்துட்டு 10 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிறாக்கள யங் பர்சன்ஸ் சொல்லி சொல்றாங்க, அல்லது யங் பீப்புள் சொல்லி சொல்றாங்க. யூத் சொல்ற நேரம் இலங்கையில 19 வயசு 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிறார்களையும், யங் பீப்புள்ங்கிறது 15 வயசுல இருந்து 24 வயசு வராங்க ஈக்கிறார்களையும், அடலசன்ஸ்ங்கிறார்கள் 10 இருந்து 19 வரைக்கும் ஈக்கிறார்கள். இப்படி ஒரு பிரிப்பு எல்லாம் ஈக்குது. இவங்களுக்கு மத்தியில ஆய்வு செய்யற நேரம் 39% அடலசன்ஸுக்கு மத்தியில டிப்ரெஷன் வந்து நீக்குது என்று சொல்லி சொல்றாங்க. 39% 2023 செய்யப்பட்ட ஆய்வு. அதுக்கு என்ன பின்னணின்னு சொல்லி பாக்குற நேரம் அவங்க சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்துட்டு என்னென்னால், அவங்களோட எக்கடமிக் ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மாதிரி சொல்ற மிக முக்கியமான இன்னொரு ரீசன் தான் வந்துட்டு என்னன்னு சொன்னால், அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் குறைவு என்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப அஸ்மே சார் சொன்ன மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ் அல்லது எக்ஸசைஸ்ங்கிறது எங்களோட பாடியில இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்ஸ், அதே மாதிரி ஹார்மோன் சர்க்குலேஷன், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது இப்படி பல விஷயங்களோட தொடர்பட்டிக்குது. இன்னைக்கிற ஹார்மோன் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு அல்லது பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு எங்களோட உடம்புல இருக்கிற நிறைய எங்களோட மைண்டோட சம்மந்தப்பட்ட, உளவியலோட சம்மந்தப்பட்ட, மென்டல் ஹெல்த்தோட சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கு அது உதவி செய்யறது நாங்க பாக்குறோம். எனவே எக்ஸசைஸ் இல்லாம போற நேரம் இந்த ஹார்மோனல் அல்லது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அல்லது பிளட் சர்க்குலேஷன் இதுல வர குறைபாடுகள் வந்துட்டு எங்களோட மென்டல் ஹெல்த்ல தாக்கம் செலுத்துறதை பாக்குறோம். அது இல்லாம சார் சொன்ன மாதிரிக்கு பிசிக்கலி எங்களோட ஹெல்த் இல்லாம போற நேரம் மென்டல் ஹெல்த்தும் நிறையவே பாதிக்கப்படுது. அந்த தொடர்பையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ என்ன செய்யலாம்ங்கிற சம்பந்தமாக அல்லது அது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல கதைச்சு கொள்வோமா என்றால், ஒரு அறிமுகம் ஒன்று செய்யறதா என்றால், மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஆர் க்ளோஸ்லி லிங்க்ட். அது சார் எங்களுக்கு வழங்கப்படுத்தினாங்க. ரெகுலர் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் மென்டல் வெல்பீயிங். நாங்க எப்பவும் ரெகுலர் மூவ்மெண்ட்ங்கிறது அசைகிறது, அசைஞ்சு கொண்டிருக்கிறது, சின்ன சின்ன அசைவுகள், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது வந்துட்டு என்ன செய்யுது அமைச்சல் எங்களோட மென்டல் வெல்பீயிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது என்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு ஆய்வுகள் சயின்டிபிக் ரிசர்ச் வந்துட்டு எங்களுக்கு சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். மூவ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எக்ஸசைஸ், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ்ங்கிறதெல்லாம் இந்த மூவ்மெண்ட் என்ற விஷயத்துக்குள்ளுக்கு உள்ளடங்கும் ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு அறிமுகம் செய்யறது என்னென்றால், இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் வந்துட்டு என்னென்னா, நேரத்துடைய அந்த மைண்ட் பாடி அதுகள் ரிலேஷன்ஷிப் இல்லாதால் நிறைய பிரச்சனை வருதுன்னு நாங்கள் பார்த்தோம். அந்த பிரச்சனைகளுக்கு மூவ்மெண்ட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு சொல்யூஷனாக நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில பார்க்குற நேரம் ரெகுலர் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் மென்டல் வெல்பீயிங். இன்றைக்கு பிஸிங்கிறதாலையும், ஏற்கனவே சொன்ன மாதிரி சோசியல் மீடியா அல்லது ஸ்கிரீன் அடிக்ஷன்ங்கிறதாலையும் நிறைய நாங்க வந்துட்டு மூவ் பண்றது குறைவு. லேப்டாப்புக்கு முன்னால, போனுக்கு முன்னால அப்படி இருக்கிறங்கிற விஷயத்த நாங்க பாக்குறோம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்துகிட்டு அதாவது பிசினஸ் வேர்ல்டுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், நியூக்ளியர் ஃபெமிலி, அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபெமிலிய நியூக்ளியர் ஃபெமிலி ஆக்கினத்துல இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு அல்லது இந்த பிசினஸ் வேர்ல்டுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் வேலைகளை பகிர்ந்து அவங்க நிறைய ஷேர் பண்ணுவாங்க, செய்வாங்க, செஞ்சு முடிப்பாங்க. எனவே நிறைய டிவைசஸ் எல்லாம் தேவைப்படாது. அவங்கள நியூக்ளியர் ஃபெமிலி ஆக்கினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. வேலை செய்யறதுக்கு நிறைய வந்துட்டு என்னன்னு சொன்னால் மெஷினரிஸ் தேவைப்படும், நிறைய உதவிகள் தேவைப்படும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்ல இருந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுக்கலும் பெரிய பின்னுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி சொல்றாங்க. ரைட், அது எந்த அளவு தூரம்ங்கிறது நாங்கள் ஆய்வுகளை வாசிக்கணும். அப்படி வார நேரம் நாங்க பார்த்தோம்னால் வாஷிங் மெஷின் ஈக்குது, உடுப்பை கழுவி காய வச்சு அயன் பண்ணி தாரதுக்கு மெஷின் ஈக்குது. இன்றைக்கு அரிசை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சனைக்கும் சோறு தாரத்துக்கு இன்றைக்கு ரைஸ் குக்கர் ஈக்குது, ப்ரெஷர் குக்கர் ஈக்குது. இன்றைக்கு தேங்காய் திருவுரல் எல்லாரும் பேக்கெட்ல ஈக்குது. அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங்க்கு பதிலாக ஷக் பண்ணி பொட்டில் எடுத்து அதை ஃபீட் பண்றதுக்குன்னு சொல்லி இன்றைக்கு என்ன மூலம் வந்திக்குது.
இப்படி நாங்க பாக்குற நேரம் நிறைய மெஷினரிஸ் இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மூவ்மெண்ட்ங்கிறது மூவ்ங்கிறது இல்ல. அந்த காலத்துல நாங்க பார்த்தோம்னா அதுக்காக நான் அதை திரும்பி கொண்டு வரணும் இல்ல. அந்த காலத்துல இருந்தாக்கள் கிராமப்புறங்கள்ல இப்பயும் வசிக்கிறாங்க. 80, 90, 100 வயசு. எங்கட வந்துட்டு வைஃப்ர வாப்பட வாப்பா இருந்தார். அவர் 107 வயசுல மௌத்தானார். கிட்டத்துல அவர் 100 வயசுல பைசிக்கல் ஓடினார். சரி, 107 இல்ல 97, கிட்டத்தட்ட 100. அவர் 95 அல்லது 94 இருக்கிற நேரம் பைசிக்கல ரைட் பண்ணினார். புஷ் பைசிக்கல் வந்துட்டு அவரு ஒரு 25-30 கிலோமீட்டர் போய் வரக்கூடியவராக இருந்தார். அப்படின்னா அவங்க கையால அரிசி குத்தினாங்க, கொள்ளி விறகு வெட்டினாங்க, தூரத்துக்கு போய் தண்ணி எடுத்துக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அன்னரம் அந்த உலையில சாப்பாடு வச்சு அந்த சோறு வச்சு அப்படி எல்லாம் எத்தனையோ வித்தியாசமான விஷயங்கள், தேங்காய் திருவுறது, கொச்சிக்கு அரைக்கிறதுன்னு சொல்லி அது நாங்க இந்த இடத்துல நான் கதைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிச்சோம்னா எல்லாம் பிசிக்கல் மூவ்மெண்ட் நிக்குது. நாங்க இப்ப என்ன எங்கட பிசிக்கல் மூவ்மெண்ட் சொல்றதா இருந்தால் போன்ல டைப் பண்றது, லேப்டாப்ல டைப் பண்றதுங்கிற ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்குது. அல்லது நாங்க பெரும்பாலும் எங்களோட பிசிக்கல் மூவ்மெண்டே இல்லை. ஒபிசிக்கு பைசிக்கல்ல போறோம், ரோலிங் சேர்ல இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம், ரோலிங் சேர்ல மூவ் ஆகி திரும்பி ரிட்டர்ன் ஆகிறோம். எங்களோட லைஃபை கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்ப்போம். சரி, நான் நினைக்கிறேன் சில நேரம் ஆட்டோமேட்டிக் மெஷின் இல்லாத இடங்கள்ல கையால சில நேரம் உடுப்பு புளிவாங்களாக்கும். பட் இன்னைக்கு எல்லாமே மிஷினரி வந்திக்கிறங்கிறதால மூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்றேன். நான் என்னோட எக்ரியா எல்லாரும் அல்லது பெரும்பாலான எக்ரி ஆகுறீங்களா? நீங்க மூவ்மெண்ட் குறையன்னு நான் சொல்றேன். நீங்க சயின்டிபிக்கலி ஓம் அல்லது இல்லன்னு சொல்லலாம். செக் பாக்ஸ்ல நீங்க எஸ் அல்லது நோன்னு சொல்லி போடுங்களே. இந்த வெறுமனே இதுக்கு இல்ல, நான் சீரியஸா கேட்கிறேன். எங்கட மூவ்மெண்ட் கூடிக்குதா குறைஞ்சிக்குதான்னு சொல்லி பாக்குற நேரம். ரைட், எஸ், எக்ரி, யா. அப்ப இது என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சென்றால் நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி, எஸ் ஜிசாக்கலாயிரன், இது என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சென்றால் எங்களோட பிசிக்கலி கழிவு ரத்தம் 120 நாளுக்கு ஒருக்காக எங்களோட ரெட் பிளட் செல்ஸ் அதுல இருக்கிற கழிவுகள் அகற்றப்படணும். எப்படி கழிவு அகற்றுறது? அதுல அந்த கழிவு அகற்றுற விஷயத்துல பிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது ஆக முக்கியம். அந்த கழிவுகள் சரியாக அகற்றப்படல் என்றால் எங்களோட பாடியில அது தங்கும் உண்டு. எங்களோட கொலஸ்ட்ரால் கூடும்ங்கிற விஷயம் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறங்கிறதால எங்களோட பாடியில பருமன் கூடும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமோனல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைங்கிற பாடி மைண்ட் ரிலேஷன்ஷிப்ன்ற விஷயத்துல அங்க பார்த்த மாதிரி அது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அல்லது மென்டல் டிசார்டர்ன்ற விஷயத்துக்கு அதுல தாக்கம் செலுத்தும் ஒரு விஷயத்த சொல்றேன். சும்மா ஜஸ்ட் கற்பனை செஞ்சு பாருங்க எங்களோட டெய்லி லைஃப்ல. ரைட், அதுல எங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்குதா இல்லையாண்டு. ஸோ ரெகுலர் மூவ்மெண்ட் அப்படி அந்த காலத்துல வந்துட்டு அவங்களோட மென்டல் வெல்பீயிங் அழகா கதைச்சாங்க, சிரிச்சாங்க, சரி சந்தோஷம் இருந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வரல. அந்த நேரம் இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர் பத்தி பெருசாக கதைக்கல. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இன்றைக்கு வந்துட்டு எங்களோட மூவ்மெண்ட் குறையுங்கிறதால எங்களோட பிசிக்கல் வந்துட்டு வெல்பீயிங் வந்துட்டு மென்டல் வெல்பீயிங்ல பிரச்சனை இருக்குது நாங்க சொல்றோம். மூவ்மெண்ட்ங்கிறது வந்துட்டு என்னென்றால் இன்க்ளூட் எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு மூவ்மெண்ட். டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நாளாந்த செயற்பாடுகள். நான் இப்ப சொன்ன மாதிரி கிச்சன் ஒர்க்ல இருந்து உடுப்பு கழுவுறது, காய வைக்கிறதுல இருந்து வீட்டு வேலைகள்ல வீடு கூட்டுறதுல இருந்து இன்னைக்கு மொப்பன்றதுக்கு மெஷின் இருக்குது. யாருமே தும்பு தடி எடுத்து தூக்குறல. இந்த யார வீட்டையும் வாசல் பெருசாக குறவு, ஈக்கி தடி எடுத்து கூட்டுறல. சரி, அல்லது நாங்க இன்னைக்கு சம்பளத்துக்கு ஆக்கல, நாங்க நிறைய பேர் சல்லிக்கிறார்கள், நாங்க போட்டிக்கிறோம். அப்படி அந்த நாளாந்த நடவடிக்கைகள் கூட இன்னைக்கு வந்துட்டு என்றால் குறைஞ்சிக்குது. அப்படி நாளாந்த நடவடிக்கைகள் கூட வந்துட்டு என்றால் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க, மூவ்மெண்ட் சொல்லப்படுது. அதே மாதிரி மைண்ட்ஃபுல் பிராக்டிசஸ், யோகா மாதிரி. நாங்க தொழுகிறதுங்கிறது உண்மையிலே எங்களோட ஒரு பாடி மூவ்மெண்ட் தான். ஆகவே முஸ்லீமாக நாங்க ஈக்கிற நேரம் மற்ற சமூகங்களோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் அந்த வேலையை 5 நேரம் சரியாக எங்களுடைய சமூகம் எல்லாரும் செய்வாங்களாம் என்றால் அங்க பிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்குது. ஆனா எத்தனை பேரு இமாஞ்சாமாத்தோடையோ வீட்டிலேயோ தொழுறாங்கன்றதை நாங்க பார்த்தோம் என்றால் டிவிக்கு முன்னாலேயும் போனுக்கு முன்னாலேயும் அல்லது டிஜிட்டல் ஸ்கிரீனுக்கு முன்னாலேயும் நிறைய நேரங்களை நாங்க கழிக்கிறோம். தொழுகிறதுங்கிறது கூட இன்னைக்கு ஒரு டைம் கிடைச்சா அல்லது மாச்சல் மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதுலயும் எங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட். அல்லாஹ் இபாதத் கட்டாயம். நீங்க படுக்கக்குள்ள கண்ணால நான தொழணும். பெட்ல இருக்கிற நேரம் நோ எக்ஸ்கியூஸ். அதுக்கு சலுகைகள் இருக்குதே தவிர, அதுக்கு சலுகைகள்னா தொழுறதுல மெத்தட்ல சலுகைகள் இருக்குதே தவிர
தொழுகிற அளவுல சலுகைகளுக்கு தவிர தொழுகை விடுறதுக்கான பெண்களுக்கான சில சலுகைகளை தவிர மற்றவர்களுக்கு இல்லைன்னு நாங்க பாக்குறோம். அப்படி சொல்லப்பட்ட கடமைகள்ல கூட மூவ் பண்ற விஷயத்தை நாங்க யோசிச்சு பார்ப்போம் என்றால் இன்னைக்கு குறைவா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன என்றால் இந்த மூவ்மெண்ட் இதுக்குள்ளுக்கு வரும் இந்த ஒரு விஷயத்தை நாங்க கதைக்கிறோம். சரி, அதுவும் வந்துட்டு எங்கட மென்டல் வெல்பீயிங்ல தாக்கம் செலுத்தும். இங்க இன்னொரு விஷயத்தை நாங்க இந்த இடத்துல பாக்குற நேரம், அதாவது நாங்க பார்ப்போம் இந்த ஏன் இந்த மூமெண்ட் இந்த விஷயத்துக்கு இப்ப மூமெண்ட் என்ன எங்களுக்கு விளங்கிட்டு எங்களோட பொடியை உடம்பு அசைச்சு வேலை செய்யறது ஏனென்றால் இது வந்துட்டு ரிடியூசஸ் ஸ்ட்ரெஸ் பை லோவரிங் கோர்டிசோல் லெவல். அப்ப சார் ஏற்கனவே சொன்னாரு எங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லைன்னா கோர்டிசோல் கூடும் ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் கூடும் சொல்லி சொன்னாங்க, ஆங்ஸைட்டி கூடும் சொல்லி சொன்னாங்க. பிசிக்கல் மூவ்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கவுன்சிலிங் செய்யலாம், எத்தனையோ தெரப்பி செய்யுது, அல்லது டெப்லெட் எடுக்கலாம். ஆனால் பிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது பிசிக்கல் மூவ்மெண்ட்ங்கிறது ஒரு ஆக முக்கியமான ஒரு தெரப்பி என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் பை லோவரிங் கோர்டிசோல் லெவல். கோர்டிசோல் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா கோர்டிசோல் இஸ் அ ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் பை த அதிர்னலின், அதாவது எங்கடையில அதிர்னலின் சுரப்பியால் சுரக்கப்பட்ட ஒரு ஹார்மோன். இது வந்துட்டு இதுக்கு சொல்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இதுக்கு சொல்றது. கோர்டிசோல் இஸ் ரிலீஸ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் லோ மூட் பிளட் சுகர். அப்ப பிளட் சுகர் குறையிற நேரங்கள் அல்லது ஸ்ட்ரெஸ் இந்த டைம்ல ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு ஹார்மோன். இது வந்துட்டு என்ன செய்தான்னு சொல்லிருந்தால் நாங்க பாக்குற நேரம் ஹை கோர்டிசோல் லெவல்ங்கிறது வெயிட் கெயின் எங்களோட உடம்பு பெருக்கிறதுக்கு இது காரணமா இது. எஸ்பெஷலி அரவுண்ட் அப்டோமன் எங்களோட வயிற்று பகுதியில தொந்தி வயிறு வாரத்துக்கு கோர்டிசோல்ல லெவல் கூட்டுற ஒரு விஷயம் நொண்டிக்குது. அது வந்துட்டு கொழுப்பை கூட்டுறதுக்கு படிய வைக்கிறதுக்கு எல்லாமே தாக்கம் செலுத்துது ஒரு விஷயம் இருக்குது. தொந்தி வயிறு வச்சு அழகு இல்லைன்ற ஒரு விஷயம் நொண்டிக்குது. நாங்க பார்க்கிறோம் அழகாய்க்கிறதுக்கு கிரீம் பூசுறோம் அல்லது வேற வேற எண்ணெயெல்லாம் செய்யறோம். ஆனா தொந்தி வயிறு வச்சுன்னு நினைக்கும் என்னதான் அழகான ஸ்லிம் 15.5 சைஸ் உடுப்பு போட்ட ஒருத்தருக்கு வயிறு பெருத்திக்கின்றால் உடம்பு சின்னதாக்கும் பெரிய ஷர்ட் போடணும். அவர் வாங்கினாருன்னு சொல்லிருந்தால் உடம்புற சைஸுக்கு ஷர்ட் இருக்காது, வயிறு சைஸுக்கு 15.5 செட் ஆக மாட்டான், 16 போட்டோனைக்கும் போத்தி மூடின மாதிரி இருக்கும், அசிங்கம், மைண்ட் நல்லா இருக்காது. எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்க சொல்றோம், ரைட்? இந்த பொதுவாக நாங்க பாக்குற நேரம். ஸோ அவரை மென்டல் வெல்பீயிங் நல்லா இருக்காது. மென்டல் வெல்பீயிங்கிறது ஒருத்தர் வருத்தம் இல்லாம இருக்கிறது இல்லை, ஒருத்தர் எவ்வளவு தூரம் சந்தோஷமாக்கிறாருன்ற ஒரு விஷயம் ஈக்கிறத வச்சுக்கொண்டு. ஸோ அந்த பிரச்சனை அங்க வாரத்தை நாங்க பாக்குறோம். மூட் ஸ்விங் என்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட்? அடிக்கடி மூட் மாறும் அவங்களோட இந்த கோர்டிசோல் கூடினால். இன்க்ரீஸ்ட் ஆங்ஸைட்டி அதிகரிக்கும், ஏற்கனவே நாங்க பார்த்தாச்சு. ஒரு சோர்வு நிலை வரும், தூக்கம் வந்துட்டு சிக்கலாகும் அவருக்கு. சரி, அதே மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் யூரினேஷன்ஸ் அது கூடும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும், பீரியட்ஸ்ல இஷ்யூஸ் வரும், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும். அது திரும்பி எங்களுக்கு எங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இன்னைக்கு நிறைய டெத்ல ஸ்ரீலங்காவில் டெத் ஆகிறதுக்கான கோசஸ்ன்னு சொல்லி பார்க்குற நேரம் ப்ரெஷர், அதே மாதிரி ஹார்ட்ல வர வருத்தம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரோக்ன்ற விஷயம் இன்னைக்கு சொல்லப்படுறத பார்க்குறோம். கோர்டிசோல் லெவல் கூடினா அந்த மாதிரியான பிரச்சனை வருது. இதே மாதிரி நாங்க பார்க்குற நேரம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எக்ஸசைஸ் என்ன செய்தால் பிசிக்கல் மூவ்மெண்ட் என்ன செய்தால் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் பை லோவரிங் கோர்டிசோல் லெவல். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்ங்கிறது இம்ப்ரூவ்ஸ் மூட் வியா என்டோஃபின் என்று சொல்லக்கூடிய ஹோமோன். அதே மாதிரி டோபமைன் சொல்லி இதை பத்தி ஏற்கனவே சார் சொல்லிட்டாரு. செரட்டோனின்ங்கிறது எங்களோட மூடோட சம்பந்தப்பட்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். செரட்டோனின், டோபமைன்ங்கிறது, என்டோஃபின்ங்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நரம்பு கடத்திகள். எங்களோட உடம்புல 3 வகையான நரம்பு இருக்குது. இந்த நரம்புக்கு மத்தியில தகவலை கடத்துறது வந்துகிட்டு இன்னைக்கு நரம்பு கடத்திகள் தான். இதுல பிரச்சனை வருமானால் நாங்க தகவல்கள் ஒழுங்காக கடத்தப்படாது, அவருக்கு மென்டல் ஹெல்த், வெல்பீயிங், பிசிக்கல் ஹெல்த் எல்லாம் சரியாக இருக்காது. ஸோ அதை சீராக்குற அந்த விஷயத்துல இந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்ங்கிறது மிகவும் பெரிய ஒரு பங்களிப்பை செலுத்துறது நாங்க பார்க்கிறோம்.
சரி. அதே மாதிரி வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டால் நீங்க அப்படி பாக்குறதா இருந்தால் இதுல இந்த ரெகுலர் எக்ஸசைஸ்ங்கிறது கோர்ட்டிசோல இது பண்ணும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க பார்த்தோம் என்றால் இங்க எண்டோஃபின்ங்கிற இந்த இதால என்ன நடக்கும் என்றால் நேச்சுரலி ரிலீவ் பெயின் எங்களோட உடம்புல வருத்தங்களிக்கும் என்றால் அது இயற்கையாகவே வந்துட்டு என்ன செய்வோம் என்றால் அந்த பெயினை இல்லாம ஆக்குறதுக்கான அதுக்கான ஒரு நிவாரணியாக இந்த என்ன செய்தோம்னா இந்த எண்டோஃபின் இருக்குது. அதே மாதிரி உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது மேக் யூ ஹாப்பி இந்த எண்டோஃபின்ங்கிற ஒரு நரம்பு கடத்தி தான். என்ஹான்ஸ் பிளஷர் அதாவது சந்தோஷத்தை வந்துட்டு மேம்படுத்துற ஒரு ஹோமோனாக இது இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் எஸ்டீம் அந்த சுய மதிப்பை கூட்டுற ஒரு விஷயத்தை இது இந்த ஹோமோன் காரணமாக அமையுது. அதே மாதிரி வெயிட் லாஸ்ங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோமோனாக இது இருக்குது. ஆகவே இந்த எண்டோஃபின் எப்ப ரிலீஸ் ஆகும் கூட எப்ப ரிலீஸ் ஆகும்? அப்ப ரிலீஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? சும்மா சொல்லுங்களேன், நான் தான் கழிச்சிட்டு யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி கதைங்களே. என்ன செய்யலாம் அப்ப கோர்ட்டிசோல் லெவலை குறைக்கிறதுக்கு, இந்த டொப்பமைனை கூட்டுறதுக்கு? அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்களாம்னால் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஜோக் பாக்குற, அதாவது போன்ல நாடகம் பாக்குற, ஸ்கிரீன் அடிக்ஷன் இந்த விஷயம் கூடிக்குது. ஏண்டாண்டு பார்த்தோம் கொஞ்சம் சந்தோஷமாக இந்த பிளஷர் சீக்கிங் அது இன்னொரு எண்டுக்கு கொண்டு விடுது. குடும்பத்துல பிளவை கொண்டு வருது. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றார் உறவு இல்லாம போகுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு இல்லாம போகுது, தேவையில்லாத செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் வருது. அதே மாதிரி போனோகிராஃபின்றதுக்கு அடிமைப்படுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில. சரியான அந்த தாம்பத்திய உறவுங்கிறது விஷயம் வருது இல்ல. மூன்றாம் நபரோட ஒரு கண்டக்ட் ஏற்படுது, ட்ரக்ஸ் டீலர்ஸோட கண்டக்ட் ஏற்படுது, லெஸ்பியன் கை அதாவது கேய்ஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி வித்தியாசமான இஸ்லாம் அனுமதிக்காத அல்லது விரும்பாத, ஏன் மனிதர்கள் பொதுவாக எந்த மதம்னாலும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள இயலாத வித்தியாசமான அந்த செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் ஐக்கிறார்களோட கண்டக்ட் ஏற்படுத்துது. ஏன் சாதாரணமா சந்தோஷமா இருக்கணுங்கிறது. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டால் நீங்க மூவ் ஆகுங்க, உங்களோட நினைக்கிற டொப்பமைன் அதிகரிக்கும், உங்களோட எண்டோஃபின்ங்கிற இந்த ஹோமோன் அதிகரிக்கும், இந்த செரோட்டோனின்ங்கிற லெவல் மெயின்டைன் பண்ணப்படும். அப்ப செரோட்டோனின்ல கூடுதல் குறைவு வந்தா தான் ஒரு ஆள்ல மூட் டிசார்டர் வரும் அவருக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுவோம். நீங்க மூவ்மெண்ட் எங்களுக்கு தேவை. கைக்குள்ள நாங்க மருந்தை வச்சுக்கிட்டு அல்லது எங்களோட லைஃப் ஸ்டைல்ல நாங்க சில சேஞ்சஸை கொண்டு வருவதன் மூலமாக மென்டல் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணேலுமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சு கொண்டு நாங்க வருத்தத்தையும் நோயையும் அல்லது பிரச்சனையையும் கூட்டுகின்ற பல்வேறு வழிகள்ல நாங்க வந்து என்ன செய்யறோம்னா எங்களோட நாளாந்த லைஃபை கொண்டு போறோம், விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு வந்த ஒரு விஷயத்தை நாங்க பார்ப்போம். அதே மாதிரி என்ஹான்ஸ் ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ். இதுக்கு இந்த எக்ஸசைஸ்ங்கிறது ஆக முக்கியம். ஸோ இன்சோமேனியா போன்ற மென்டல் ஹெல்த் பிரச்சனைகளுக்கு, டிசார்டர் செய்கிறார்களுக்கு, சைக்காலஜிக்கல் டிசார்டர் செய்கிறார்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் ஈவினிங் டைம்ல நீங்க காஃபி அல்லது பிளேன் டீ குடிக்கிறத நீங்க குறைக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஏர்லியாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல நல்ல எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அவங்களுக்கு. ஏன்னா டயர்டானா இரவுக்கு அவங்களுக்கு தூக்கம் போகும்ன்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். பொடியில இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதே மாதிரி ஹோமோன்ஸ், அதே மாதிரி பிளட் ரெகுலேஷன்ஸ், இந்த சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ரெகுலேஷன் சரியாக இருக்கும். அதால எக்ஸசைஸ் செய்யுங்கிறது ஒரு நாங்க கொடுக்குற ஒரு தெரப்பியில ஒரு ஹோம்ஒர்க், மிக முக்கியமான ஒரு ஹோம்ஒர்க் அது. சரி, ஆகவே நாங்க எங்களோட தூக்கம்ங்கிறதாக முக்கியம். எகைன் தூக்கம் குறைஞ்சா கோர்ட்டிசோல் கூடும். கோர்ட்டிசோல் கூடினண்டா எங்களோட உடம்புல இருக்கிற மிக முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். அது லிவராக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், அல்லது எங்களோட ஹார்ட்டாக இருக்கலாம், அல்லது எங்களோட எண்டோகிரைன் சிஸ்டம் ஆகிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா பாதிக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 சயின்டிபிக்கலி எங்களோட பிசிக்கலி வந்துட்டு நிறைய சிக்கல்களை கொண்டு வரும். அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சூரத்து நபல, நாங்க உங்களுக்கு தூக்கம்ங்கிறத இரவையே உங்களுக்கு தூங்குறதுக்கு ஆக்கி தந்துக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். நாங்க என்ன செய்யறோம் என்றால் அங்கதான் ஃப்ரீக்குன்னு சொல்லிட்டு நைட்டுக்கு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கம் இல்லாம இருக்கிறோம். ஸோ இந்த தூக்கம் வரணும் என்றால் நாங்க எக்ஸசைஸ் செய்யணும், பாடி மூவ்மெண்ட் என்றால் டைமுக்கு தூங்குற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சாதாரணமாக எங்களை அறியாமலே வாரத்துக்கான ஒரு காரணமாக அமையும் சொல்றோம். ரைட். அதே மாதிரி பூஸ்ட்
செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பாடி இமேஜ். ஆகவே நாங்கள் எக்ஸசைஸ் செய்வதனூடாக எங்களோட பாடி ஷேப் மெயின்டைன் பண்ணப்படும். அதே மாதிரி எங்களோட முகம் அழகாகி இருக்கும். எங்களோட கைகால் எல்லாத்தையும் பற்றின எங்களுக்கு எங்களோட உடம்பு சம்பந்தமான ஒரு ஒரு பாசிட்டிவ் attitude கொண்டு வரும். ஸோ நாங்கள் சந்தோஷமாக எங்களுக்கு அது ஒரு ப்ளஷரை கொண்டு வரும். ஒரு நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீம் எங்களுக்கு கொண்டு வரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இம்ப்ரூவ்ஸ் cognitive functions திங்கிங் ப்ரோசஸ், அதாவது பிரச்சனை இல்லாம ஒரு விஷயத்துக்கு யோசிச்சு முடிவெடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங் ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் நாளாந்த வேலைகளை பொருத்தமான முறையில நேர்த்தியான முறையில நாங்க செய்யறதுக்கெல்லாம் இந்த கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த விஷயம் சரியாக நேரத்துக்கு இந்த மூவ்மெண்ட் வந்துட்டு சரியாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு விஷயத்தை சொல்றது பார்க்கிறோம். சரி, அப்ப என்ன வகையான மூவ்மெண்ட் எங்களுக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட் எங்களுக்கு எல்லாம் செய்யலும் அமைச்சிருந்தால் ஒன்று இந்த ஏரோபிக்ங்கிறது அப்படியான எக்ஸசைஸ் சொல்றது லேசான சிம்பிளான சில விஷயங்கள், அதாவது வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், டான்சிங். அப்ப எங்களுக்கு பொதுவாக சில டான்சிங்கிற சில விஷயங்களை உடன்படுறாங்க, உடன்படாத அகலிக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்துலனால் டான்சிங்கிறது ப்ரொமோட் பண்ணப்படலை, அதுக்கு அனுமதி இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வேற மதத்தாக்கள் இருப்பாங்களாம்னால் அவங்களுக்கு டான்சிங்கிறது அவங்களோட ஒரு கல்ச்சரோட சார்ந்த விஷயம். ஸோ மற்ற விஷயங்களை நாங்கள் அப்படி பார்க்கறோம்னா ஜஸ்ட் சாதாரணமாக எங்களோட உடனே அசைச்சு வேலை செய்யறதுங்கிறது எந்த அளவுக்குன்னா லேடிஸ் வீட்டில் இருக்கிறார்கள் இந்த கிச்சன் ஒர்க் எல்லாம் மூவ் ஆகி செய்வாங்களாம்னா அது போதும்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோப்பால உடுப்பு கழுவாங்களாம்னா ஓகே அது சரி. அதே மாதிரி பிசிக்கலாக சின்ன சின்ன நாளாந்த வேலைகளை கண்டினியூவா செய்வாங்களாம் சொன்னால் அவங்க பெருசாக பெரிய ஒரு எக்ஸசைஸ் செய்யணும் தேவையில்லைன்ற ஒரு விஷயத்தையும் டாக்டர் சொல்றது நாங்க பார்க்கிறோம். பட் சாதாரணமான வாக்கிங் எல்லாம் நல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்லுவோம், வெயிட்ஸை தூக்குறது, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம், அதாவது ஜிம்முக்கு போற இந்த மாதிரியான அது ஹார்ட் ஒர்க் அப்படியான சில எக்ஸசைஸும் எங்களுக்கு சொல்லலாம். மைண்ட் பாடி, அதுக்கு மைண்ட் பாடி இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணின சில எக்ஸசைஸ் இருக்குது, மூவ்மெண்ட் இருக்குது. அதுதான் நாங்க சொல்றது யோகான்னு சொல்றது, நாங்க தொழுகிற அந்த விஷயங்கள். சரி, அது மாதிரி சின்ன சின்ன காலையில இருந்து எழும்புறது, இந்த மாதிரி கை காலை நீட்டுறது, ஸ்ட்ரெச்சிங், இந்த மாதிரியான சில மூவ்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு ஓகே இந்த விஷயங்களை சொல்றாங்க. பெருசாக இதுக்கு டைம் எடுத்து எக்ஸசைஸ் செஞ்சு அதுக்கு பிறகு அங்க கஞ்சி வேணும் அல்லது ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும், கடலை சாப்பிடணும், அதுக்கு பெருசா ஒரு டைம் வந்து ரெடி ஆகி அதுக்கு உடுப்பெல்லாம் வாங்கி ஷூ எல்லாம் வாங்கி அதுக்குன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படி இல்லாம எல்லாம் இல்லை. அது ரைட், ஜஸ்ட் எங்களோட பாடி பிசிக்கல் எக்ஸசைஸை நாங்கள் சாதாரணமாக மெயின்டைன் பண்ணிடுறோம். எவ்ரிடே கார்டனிங், தோட்டத்தில் வேலை செய்யறது, புல்லு பிடுங்குறது, ஒரு நாட்டுறது, தண்ணி ஊத்துறது, அதே மாதிரி அதுக்கு பாத்தி கோர்றது, இந்த மாதிரியான பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யலாம். கிளீனிங் ஒர்க் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற அதாவது ஊட்ட கூட்டுற வளமையா நீங்க யாரும் அடிச்சிடாதீங்க. இன்னைக்கு வீட்டை இந்த அதாவது தும்பு தடியால கூட்டுவாங்க. கூட்டுற நேரம் அதை கொஞ்சம் மேலு கொசத்தி ஒற்றை அடிக்கிறதுக்கு அடிக்க மாட்டாங்க, அப்படி சிந்தனை வராது. ஆனா ஏதாவது வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்களாம்டால் அல்லது மாசக்கணக்குக்கு பிறகு அதுக்குன்னு ஒரு நாள் எடுத்து அதுக்கு வேலை செய்யற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கடையில் நான் தனியே வேலை செய்யறேன், ஒரு சொட்டு ஹெல்ப் பண்றாரு இல்லைன்ட்டு அங்க ஒரு தனகுற ஓ இதை வளமையா நீங்க செய்ய மாட்டீங்களா, நான் வேலையில இருக்கிறதா இதை தொடங்கி நம்மளை கஷ்டப்படுத்துவீங்கன்னு அங்க பிரச்சனை. ஸோ நாளாந்தம் அப்படி கொஞ்சம் கையை காலை வசதி சில வேலைகளை செய்யப்படுற நேரங்கள்ல இல்லாம இல்ல நிறைய பேர் செய்யறாங்க. பட் இந்த மாதிரியான சில மூவ்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு சொல்லலாம். நடக்கிறதுங்கிறதெல்லாம் இதுக்குள்ள வரக்கூடிய மூவ்மெண்ட் விஷயத்துல சொல்ல போற ஒரு விஷயம். ரைட், மூவ்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் டிப்ரெஷனுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கிற ஒரு ஆளுக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட் என்ன செய்யும் என்றால் ரிடியூசஸ் சிம்டம்ஸ், பூஸ்ட் மோட்டிவேஷன்ஸ். அப்ப டிப்ரெஷன் இருக்கிற ஒரு ஆள் நடப்பாரமாம்டால் அல்லது இந்த சொன்ன மேலுக்கு எக்ஸசைஸ்ல சொன்னாரமாம்டா செஞ்சாங்களாமாம்டா அது வந்துக்கிட்டு அவங்களோட டிப்ரெஷனை வந்துட்டு சிம்டம்ஸை ரிடியூஸ் பண்ணும், அவங்களோட மோட்டிவேஷனை கூட்டும். எங்ஸைட்டிக்கிற ஒரு ஆளுக்கு அவங்க அமைதியை கொடுக்கும், அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும்னால் ஒரு அமைதியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகும். ஏடிஹெச்டிக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னால் இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் கண்ட்ரோல், அவங்களோட ஃபோக்கஸை வந்துட்டு அதிகரிக்க செய்யும், அவங்களோட கண்ட்ரோலை கூட்டும். அப்போ ஏடிஹெச்டிக்கிற பிள்ளைகளுக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ் ஆளுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் அண்ட் இமோஷனல் ரிலீஸை வந்துட்டு அது என்ன செய்யணும்னால் கொடுக்கும் இந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்ங்கிறது. ட்ரோமா பிடிஎஸ்டி மாதிரி இருக்கிற சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கிறார்களுக்கு மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட்ங்கிறது சப்போர்ட்ஸ் ஹீலிங். சரி,
இந்த மாதிரியான அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளவு நேரம், நான் இந்த நேரத்தை கருத்துல கொண்டு கொஞ்சம் குயிக்கா போறேன், எவ்வளவு நேரம் நாங்க எக்ஸசைஸ் செய்யலாம் என்றால் அடல்ட்ஸ் அவங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு அதாவது ஒரு 150 நிமிஷங்கள் கிழமைக்கு 150 நிமிடங்கள் மொடரேட்டான ஆக்டிவிட்டிஸ் அவங்க செஞ்சா போதும்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளைகள் அல்லது டீன்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் அவங்க கட்டாயமா விளையாடணும். ஸோ இந்த டியூஷன் கிளாஸுக்குன்னு சொல்லி பகலுக்கெல்லாம் அனுப்புறது, நைட்டுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை படிங்கன்னு சொல்றது, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, எழும்புறதுக்கு நேரம் இல்லை, காலையில ஸ்கூல், பின்னரம் கிளாஸ், நைட்டுக்கு இன்னும் ஒரு கிளாஸ், அதுக்கு பிறகு சாப்பிடுறது ஒழுங்கு இல்லை, இப்படியான பிள்ளைகளை போகுது. அந்த பிள்ளைகள் வந்துட்டு குயிக்காக உடற்பருமன் அதிகரிக்குது, சக நண்பர்களுக்கு இடையில அவங்க வந்துட்டு துன்புறுத்தப்படுறாங்க. ஸோ அங்க மென்டல் ஹெல்த் அங்க பாதிக்கப்படுது. மற்றும் இல்லாம முன்னுக்கு சொன்னதெல்லாம் சிக்கலாக இருந்து பார்க்கிறோம். எனவே 1 hour விளையாடுறதுக்கு பேட்மிண்டன் சரி அல்லது வேற ஏதாவது சைக்கிளிங் சரி ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு நாளைக்கு 1 hour அவங்க விளையாடுறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறது இந்த ஸ்கிரீன் டைமை குறைக்கிறதுக்கும் இன்னும் பல விஷயங்களுக்கு அது ஹெல்ப்பாக அமையும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்மால், அதாவது ஈவன் 10 நிமிஷம்னாலும் நாங்க வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் நடக்கிறது என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ஹெல்ப்பாக அமையும். சில ஆட்கள் சொல்லுவாங்க சில பெரியர் இருக்குதுன்னு சொல்லி, எங்களோட ஊர் பக்கம் நடக்கிறதுக்கு இடம் இல்லை, வெக்கமாயிக்குது, எங்களுக்கு வந்துட்டு ஜிம் செய்யறதுக்கு வசதி இல்லை, இப்படி நிறைய எங்களோட பெரியர்ஸ் நாங்க சொல்லுவோம். அப்படி பாக்குற நேரம் லெக் ஆஃப் டைம் இல்லைண்டா ஷார்ட் செஷன்ஸ் டியூரிங் த டே, ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் அல்லது காலையில ஒரு 10 எக்ஸசைஸ் பின்னரம் ஒரு 10 எக்ஸசைஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்றது பெட்டர் சொல்றாங்க. லோ மோட்டிவேஷன்ஸ் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமப்பா ஸ்டார்ட் லைட் பில்ட் கிராஜுவலி, கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பாடி இம்ப்ரூவ் ஆனதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொள்ளலாம். ஜிம் எக்ஸசைஸ் இல்லைங்கிறார்கள் வீட்டை வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் எங்களோட அவுட்டோர் ஸ்பேஸ், வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பேஸை வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். பிசிக்கல் லிமிட்டேஷன் சீக்கிராக இருப்பாங்க. உதாரணமாக சிலாக்களுக்கு கையை காலை தூக்கி எல்லாம் அமைக்கும், கால் உடைஞ்சு போயிருக்கும், சில நேரம் காலில் சின்ன வயசுல ஃப்ராக்சர் ஒன்று ஏற்பட்டிக்கும், கவனிக்காம விட்டிப்பாங்க. இப்போ வந்துட்டு ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு ஜொக்கிங் இதெல்லாம் மேலாமைக்கும், கையை உடைஞ்சிருக்கும், ஹார்ட் அது சில நேரம் மூவ் பண்ணிடலாம், அப்படி அப்படியான ஆட்கள் இருப்பாங்க, வயசான ஆட்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி அணைக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்றால் அடாப்டிவ் எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு பொருத்தமான முறையில சில எக்ஸசைஸ் செய்யலாம். இன்றைக்கு மிஷினரிஸ் இருக்குது அதுக்குன்னு சொல்லி அதையும் சில நேரம் யூஸ் பண்ணலாம். அதை பெருசா பூஸ்ட் பண்ணல, மோட்டிவேட் பண்ணல, பட் அதுகளை அந்த மாதிரி ஏழுமான அளவுக்கு நாங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் அந்த எக்ஸசைஸை எங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாக இருக்கும். இது இல்லாம இந்த இது எவ்வளவு தூரம் நாங்கள் செய்கிறோம் என்னங்கிறது எல்லாம் இன்றைக்கு வந்துக்குது. அந்த ஃபிட்னஸ் ஆப்பிக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி டேக் ஷார்ட் மூமெண்ட் பிரேக்ஸ், சின்ன சின்ன பிரேக்கள் எடுத்துக்கொள்ளலாம் எக்ஸசைஸ் செய்கிற நேரங்களில். மார்னிங் ஸ்ட்ரெஸ் அதை ரூட்டீனாக நாங்கள் செய்கிறது, மேக் இட் ஃபன், அதாவது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கொள்றது இந்த எக்ஸசைஸ் இந்த விஷயத்த. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே இந்த ஒவ்வொரு ஊர்ல இன்றைக்கு வாக்கிங், சைக்கிளிங், அதே மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ் சில கிளப் இருக்கிறாங்க. அதே மாதிரி அப்படி சில சொசைட்டி மாதிரி சேர்ந்துக்கிட்டு சில வேலைகள் செய்கிறாங்க. எங்களுக்கு அது பாசிபிலிட்டி செய்யுமாம்னால் அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்துட்டு என்ன செய்யலாமால் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு விஷயம். கடைசியாக இந்த விஷயத்தை சொல்லிக்கொள்றேன். மூவ்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் மென்டல் ஹெல்த். நாங்கள் இதை பார்க்குற நேரம் ஸோ எவ்ரி ஸ்டெப் கவுண்ட்ஸ், ஃபைண்ட் பட் யூ என்ஜாய், ரைட்? கன்சிஸ்டன்ட் மூவ்மெண்ட் சப்போர்ட்ஸ் அ ஹெல்த்தி மைண்ட் அண்ட் பாடி. ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்டை செய்கிற நேரம் எங்களோட மைண்ட் அண்ட் பாடி அதுக்கு ஆரோக்கியமாகிறதுக்கு இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு செய்தியை இந்த இடத்துல என்ன நேரத்தில் கருத்தில் ஒன்று நாங்கள் சில விஷயங்களை கழிச்சுக்கிறோம். 1 hour டைம் எடுத்துக்கிறோம். இப்போ கேள்வி பதிலும் உங்களோட ஏதாவது இன்புட் செய்யுமாண்டால், உதாரணமாக எங்களுக்கு சில ஆளுக்கு கஷ்டமா இருந்தால் வேற என்ன வகையாக லேசான முறையில சில எக்ஸசைஸ் செய்யலாம். இன்றைக்கு நிறைய யூடியூப் இது லேடிஸ் ஜென்ஸுக்கு வீட்டுல இருந்த மாதிரிக்கே 10 ஒரு சின்ன சின்ன சாதாரணமான எக்ஸசைஸ் வந்துக்கிட்டு செஞ்சா
அது வந்துகிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பாக அமையும். ஒரு நாளைக்கு 10 ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் 50 அல்லது 20 30ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சிலாக்களுக்கு வந்துகிட்டு இந்த பயில் சீக்கிராக்களுக்கு என்ன வகையான எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி லேடிஸ்ல ஸ்பெஷலான சில பிரச்சனைகள் இருக்கிறார்கள். மெனோபோஸ் இருக்கிறார்கள், வேறு அந்த மாதிரியான இருக்கிறார்களுக்கு சர்ஜரி எல்லாம் போகாம அவங்களுக்கு என்ன வகையான எக்ஸசைஸ் செய்யலாம், அது எப்படி கியூர் ஆகும் சில விஷயங்கள் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபெட்டி லிவர் இருக்கிறார்களுக்கு என்ன வகையான ஸ்பெஷலான எக்ஸசைஸ் என்ன, அதே மாதிரி இடுப்பு பகுதிகளில் கொழுப்பிக்கிறார்கள் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யலாம், கொழுப்பு படிஞ்சுக்கிறார்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. இந்த இப்படி ஒவ்வொரு வகையான ஆட்களுக்கும் ஒவ்வொரு வகையான எக்ஸசைஸ் அவங்க சொல்றதை நாங்க பாக்குறோம். காலையில காலை தூக்கி நிலத்துல வைக்கிற நேரம் குதி வாதம்னு அண்ணரும் சொல்லுவாங்க. குதிவாதம் எரிக்கல இலையை எடுத்து செங்கல்ல சூடாக்கி செங்கல்ல அந்த சூட்டுல எரிக்கலைங்கிற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துல இலைய அதுக்கு மேல வச்சு வாட்டிட்டு அந்த இலைய குதியங்காலுக்கு கீழே வச்சா குதிவாதம் இல்லாம போகும் சொல்லி அப்படி மருத்துவம் ஒன்று நீக்குது. சின்ன வயசுல எங்களோட பகுதிகளை செஞ்சதை நான் சும்மா சொல்றேன். அதுக்கு இன்னைக்கு எக்ஸசைஸ் இருக்குது. காலையில எழும்பி என்ன செய்யலாம்னு சொல்லி காலையில சின்ன பாறை தொண்டை கட்டிட்டு பெட்ல இருந்து கொண்டு மெதுவா காலை உயர்த்தி பண்ணிக்கிற இப்படி நிறைய சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் மீக்குது. ஆகவே இப்படி வருத்த மீக்கிற நேரம் எப்படியும் எங்களுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கும். அது இல்லாம போறது இப்படி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களோட கேள்விகளை கேட்கறதுக்கான இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். அஸ்மியா சரிக்கிறாங்க, அவங்களும் இது சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்துல நினைக்கிறேன். எனக்கு 2 கேள்வி இருக்குது, கேட்கணுமா? ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், அல்லது உங்களோட இன்புட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவா யாராவது வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருந்தா அப்படி இருக்கிறேன்னு சொன்னா சுத்தி இருக்கிறவங்க நிறைய பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு டைம் ஒன்று வரும். அந்த பொறுத்து ஒரு கட்டம் போகும்போது அந்த அவங்களே அடக்கி கொள்ள இல்லாத அளவுக்கு கோபம் வர மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த மனசுக்குள்ளக்கே வச்சுட்டு இருக்கிறவங்க பொதுவா சொல்ற விஷயம் வெளியே போகணும்னு சொன்னா எதை கதைக்கிறன்னு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படியானவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? அஸ்மியா சார் இருக்கீங்களா? ஃபைன், சார் ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சொல்றது சைக்காலஜிக்கல் டிசார்டரால் வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்து இல்லாம போற நேரம் வெளியால போவாங்க. வெளியால போற நேரம் ஆக்கள் ஃபேஸ் பண்ற நேரம் அவங்களோட என்ன கதைக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஓகே, அவங்களோட கேள்வியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனா? சார் நான் இருக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் தெளிவா விளங்கலை தான். ஓகே 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 சார். அதாவது இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், அதாவது டிசார்டர் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்து வெளியால போற நேரம் நாளைக்கு பிறகு வெளியால போற நேரம் ஆக்கள் அவங்களோட கதைக்கிற நேரம் எதை கதைக்கணும், என்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு கதைக்கலும், எதை தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதானேம்மா அவங்களோட கேள்வி? ஓகே ஓகே நீங்க எஸ் விளங்குது. நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப வெளியால போற நேரம் சாதாரணமாக இப்படித்தான். இது ஒரு இந்த எனக்கு சொல்லலுமால் வெளியால போற நேரம் அவங்க என்ன கேட்கிறாங்கிறத பொறுத்து தான் நாங்க ஆன்சர் பண்ண வேண்டிய உண்டு. வெளியால போற நேரம் நாங்க கதைக்க போற நேரம் பொதுவாக நாங்க சொல்லுவோம் என்னன்னு செஞ்சிருந்தால், ஏதாவது சைக்காலஜிக்கல் இஷ்யூ செய்கிறார்கள் அல்லது இஷ்யூ இல்லாத ஆக்களும் தான்
எங்களோட ரகசியங்களை அல்லது எங்களோட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்குன்னு சொல்லி மிகவும் நெருக்கமான, மிகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கான, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டிக்குமாண்டால் நாங்க அதை வெளியால சொன்னோம்டால் ரகசியமான விஷயங்களை கூட அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன ஆறுதலாக ரிப்ளை தரக்கூடிய, கொஞ்சம் அதாவது சமயோசிதமாக பேசக்கூடிய, எதையும் பெருசாக சீரியஸாக எடுக்காம சமாளிச்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை கைட் பண்ணக்கூடிய நம்பிக்கையான ஒருத்தரோட எங்களுக்கு அப்படியான ஒருத்தரை கூட்டாளியாக, நண்பர்களாக அல்லது உறவினராக நாங்க ஒரு ஆளை வச்சுக்கொள்ளணுங்கிறது ஆக முக்கியம். அவங்களோட எங்கட நல்லது கெட்டதுகள் எல்லாம் எங்களோட கதைக்கலாம். சரி, ஏனென்றால் அவங்க எங்களோட கதையை கேட்பாங்க, எங்களுக்கு எம்பத்தி ரெஸ்பான்ஸ் தருவாங்க. அதே மாதிரி எம்பத்தி ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் எங்களோட கதைகள் எல்லாம் உள்வாங்கி எங்களோட பிரச்சனையை உள்வாங்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு ரிப்ளை தருவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்கு பாசிட்டிவ் எட்டிடியூட் எங்களுக்கு கூட்டிக் கொள்றதுக்கு மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இப்படியான ஆக்கள் ஒவ்வொரு ஆக்களுக்கும் தேவை லைஃப்ல. சரி, அது சில நேரம் வைஃப் இல்லாம இருக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கலாம், அல்லது எங்களோட நெருங்கிய உறவினர்கள் தாண்டின ஒரு நட்பாக இருக்கலாம். அது எங்களுக்கு கட்டாயம் ஒவ்வொருத்தர லைஃபுக்கும் அது தேவை. பட் அது மிக கவனமாக நம்பிக்கையான ட்ரஸ்டானதாக அது இருக்கணும். ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது தவிர வெளியால போற நேரம் நாங்க என்ன கதைக்கலாம்னா, சாதாரணமாக சலாம் சொல்றது, வாழ்த்துக்களை சொல்றது, அதே மாதிரி ஆரோக்கியமாகிறீங்களா, சுகமாகிறீங்களான்னு கேட்கறது, ஏதாவது கேள்வி கொண்டு கேட்கிற நேரம் நாங்க பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்றது. எப்படி, நல்லா இருக்கிறீங்களா? எஸ், நல்ல சந்தோஷமாக்கிறீங்களோ? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க சந்தோஷமாக்கிறோம் அப்படின்னு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கொள்றது நல்ல அந்த டைம்ல கதைக்க போற நேரம். சரி, அடுத்தது யாராவது பிரச்சனையை சொல்லி அவரும் அப்படிதான் அந்த பிரச்சனையை வந்து சரியா ஸ்ட்ரகிள் பண்ணினாருன்னு கதைக்க நிறைய பேர்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததால எங்களோட அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூ ஐந்து ஒருத்தர் தானே வெளியால போறாரு. அப்ப வெளியால போற நேரம் எல்லாரோடையும் எங்களோட பிரச்சனையை கதைக்கிறங்கிறது அது அவ்வளவு நல்ல ஒரு விஷயம். எங்கப்பா உங்களை மிச்ச நாள் கூடி காணலன்னு சொல்லினால் இல்ல, நான் சின்ன அந்த இடத்துல பாசிட்டிவாக சில விஷயங்களை கதைக்கணும். எங்களோட பிரச்சனைகள் எல்லாரோடையும் கதைக்காமைக்கிறது நல்லது என்று சில விஷயங்களே இருக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு விளங்கின இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பதில தான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லிருமே. ஓகே சார். சார், ஏதாவது எட் பண்ணணும்னா எட் பண்ணுங்க சார். ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது சார். ஒருத்தர் ஒரு முறை சொன்னாங்க அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால வந்து கால் ஆபரேஷன் பண்ணிருக்குது. அப்ப அவங்களுக்கு வாக் பண்ணவோ ஹைக்கிங்கோ எதுவுமே செய்ய இயலாது. மெயினாவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது வந்து வாக்கிங், அந்த ஹைக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் தானே. ஜிம் எதுவுமே செய்யல. அப்ப அப்படியான ஒருத்தருக்கு வந்து என்ன மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம், என்ன செய்யலாமா? அபிஷேக், நான் கொஞ்சம் சொல்லவா? சார் சொல்லுங்க சார். நீங்க உண்மையிலே நீங்க அந்த ஃபர்ஸ்டுக்கு அருமையான ஒரு பதில் ஒன்றை கொடுத்தீங்க. மாஷா அல்லாஹ், சரியான பொருத்தமான ஒரு பதில். அப்ப இப்ப இவங்க சொல்ற மாதிரி அவரு வாக் பண்ண இயலாது அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு கேட்கிறேன். இப்ப நான் நினைக்கிறேன் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ற வேலைகளை ஈடுபடலாம். உட்கார்ந்து இப்ப முஸ்லிம்களா இருந்தா குருவான ஓதுறது, அவுராதுகளை ஓதுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு போயிடலாம். பிசிக்கலி அவங்க வந்து வீக்கா வைக்கிற சுற்றி நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆளோட ஷேர் பண்றது மூலமாக அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்டா இருக்கலாம், சகோதரங்களா இருக்கலாம், யாராவது ஒரு நம்பிக்கையான நீங்க சொன்னீங்க அந்த உங்களை டிசைன் பண்ண இடுமான ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்றது மூலமாக எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம் இல்லையா? எஸ் சார். அதாவது சார் சொன்ன மாதிரிக்கு அவங்களோட கால், அதாவது அவங்களுக்கு மூவ் பண்ண இயலான்னு சொன்னால் வெளியில் அவங்க வீட்டை இருந்து சில விஷயங்களை செய்யலாம். வீட்டைக்கிறார்களோட சார் நீங்க அதாவது நீங்க சொன்ன எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு விஷயத்தை எட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். வீட்டைக்கிறார்கள் யாராவது கொஞ்சம் கார்டன் பகுதி அல்லது வெளியால அல்லது அப்படி கொஞ்சம் போய் மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி இயற்கையை ரசிக்கிறது, கொஞ்சம் வெளியில போய் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி பாக்குற இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் வார நேரம் அவங்க ஆக்சிடென்ட் ஆனதால சில வேலைகளை செய்யலாம போற நேரங்கள்ல அந்த வேலைகளை செய்வதனுடைய
அங்கால வேற இன்னொரு எண்ணத்துக்காக வேண்டி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்துட்டு என்னென்றால் டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை கொடுக்கலன்னா மாறதான் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம். சைக்காலஜிக்கலி மென்டல் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கடா, மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்குமாண்டால் இந்த சார் சொன்ன மாதிரிக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதும் தனியாக்களோட கதைக்கிறதுக்கு மேலதிகமாக எக்ஸசைஸ் சொல்லி வார நேரம் எங்கட சின்ன கையில ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, தலையில கொஞ்சம் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. அதே மாதிரி நாங்க இந்த ரிலாக்ஸேஷன் செய்யற அந்த விஷயத்துல சார் எங்களுக்கு அந்த டிஎம்ஆர் பிஎம்ஆர் அதுகளை எங்களுக்கு யூஸ் பண்ணலும் தானே சார். எஸ் எஸ் அப்ப அது அந்த நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இப்படிதானே பிசிக்கல் எக்ஸசைஸ் என்றது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ற மெத்தட்ஸ்ல ஒன்றுதான். வேற வழிகள் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி டிஎம்ஆர் பிஎம்ஆர் கொடுக்கலாம், ரிலாக்ஸ் யாரோட கழிச்சு கொண்டிக்கலாம். அதே மாதிரி பீச் பக்கத்துல இருந்தா யாருடைய உதவியை கொண்டு பீச் ஓரத்துல போயிட்டு கடலை பார்க்கலாம், அது அலைகளை பார்க்கலாம், மைண்ட்ஃபுல்னஸ் எடுக்கலாம், இப்படி போகலாம் இல்லையா. அதோட சேர்த்து அவங்களோட இப்ப கால்தான் இல்லைன்னா உடம்புக்கு மேல இருக்கிற பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சம் சில மூவ்மெண்ட் அவ்வளவு செஞ்சா போதும். அவங்க மூவ்மெண்ட் வகையில ஏதாவது கை வினை பொருட்கள் செய்யறது, கை வேலைகள் செய்யறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படி சின்ன சின்ன பிசிக்கல் மூவ் ஆகாம சும்மா இருக்கிறது தான் இந்த இடத்துல சிக்கல். அப்படி அவங்களுக்கு ஏழுமான இதுகளால ஏழுமான விஷயங்கள் செஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அப்ப சார் நாங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா பாப்போம், இல்லாட்டி முடிச்சு கொள்றது நல்லன்னு நினைக்கிறேன். டைம் கருத்துல வந்து ஓகே ஓகே எஸ் எஸ் ஓகே. தேங்க் யூ வெரி மச் வாஹப் சேகம், எங்களையும் சேர்த்துக்கொண்டு நல்லபடி போனது. சிஸ்டர் நாங்க முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நிகழ்வில் கலந்து கொண்ட திரு அஸ்மியா ஷஹீத் சார் அவர்களுக்கும் திரு வஹாப் ஹனிஃபா சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இது போன்றதொரு மிகவும் உபயோகமானதொரு நிகழ்வை சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்தும் விடைபெற்று பெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.